விவசாய தொழிலாளரின் சார்பாக நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவருடைய பிறந்தநாள் விழாவை மிக சீரோடும் சிறப்போடு கலைஞர் அறிவாலயத்தில் திருச்சியிலே வரவேற்பு இருக்கிற அந்நியர் சிவா அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற எங்களது துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அன்பு சகோதரர் பொன்முடி அவர்களே, விவசாய அமைச்சர் நம்முடைய எம்ஆர்கே அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். கடலூர் மாவட்ட கழக செயலாளர் எம்ஆர்கே அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அவரும் உரையாற்ற இருக்கிறார்கள். போக்குவரத்துறை அமைச்சர் அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் சிவசங்கர் அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கின்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, முசிறி சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய தியாகராஜன் அவர்களே, வழக்கறிஞரும் மத்திய மாவட்ட கழக செயலாளருமான அன்பிற்கினிய வைரமணி அவர்களே, நம்முடைய விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் பொன் கௌத சிவானி அவர்களே, திருச்சி வணக்கத்திற்குரிய மேயர் அன்பழகன் அவர்களே, வருகின்றிருக்கின்ற சென்றிருக்கின்ற மாநகர செயலாளர் மதிவாணன் அவர்களே, குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடர்ந்து வைத்து சென்றிருக்கின்ற பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி அருண்நேர் அவர்களே, வாழும் சரித்திரம் அவருக்கு வண்ண கவிச்சரம் சூட வந்திருந்த தலைவர் கலைஞர் அவர்களால் ஆழ்வார் என்று அன்போடு அழைக்கப்பட்ட தலைவரிடம் தைரியமாக ரெங்கநாதரை வணங்குகிறேன் என்று சொல்லி கலைஞரும் ஏற்றுக்கொண்டு அவர் இருக்கிற வரை அவரோடு அழைத்து பேசினாலே கலைஞருக்கு திருப்தி என்ற வகையில் இங்கு தொடர்ந்து 5-6 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவும் இருந்து இங்கு கவியரங்கை தொடக்க வைத்து பேச வருகின்றிருக்கின்ற எங்களது அன்பிற்குரிய முனைவர் ஜெகத் ரட்சகன் அவர்களே, கவியரங்கு தலைமையேற்றிருக்கின்ற கவிதை பித்தன் எங்களோடு சட்டமன்ற உறுப்பினர், புதுக்கோட்டை மாவட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே பதவி இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் தொடர்ந்து கலைஞரால் போற்றப்படுகின்ற பாராட்டப்படுகின்ற கவிதை பித்தன் போர் ஒரு கவிதை எழுதுகிற ஒரு ஆள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார் என்று கலைஞரால் பாராட்டப்பட்ட தைரியத்துக்கு சொந்தக்காரர் அன்பிற்கினிய கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களே, நெல்லை ஜெயந்தா நான் யூடியூபில் அவருடைய பேச்சை நிறைய நாள் கேட்டிருக்கிறேன். நெல்லை என்று சொன்னால் நெல்லையில் இருப்பார். நெல்லையில் நாம் பொறுப்பு அமைச்சர் அவரை சென்று சந்திக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் எங்களுக்கு ஒரு 4-5 முறைதான் திருநெல்வேலி சென்றேன். அங்கே என்னால் சந்திக்க இயலவில்லை. இந்த கலைஞர் அறிவாலயத்திலே இந்த கவிதை பாட வந்திருக்கிற மரியாதைக்குரிய நெல்லை ஜெயந்தா அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் கலைஞர் கீழ் பொறியாளராக பணியாற்றியவர். தமிழ் மாநாடு நடத்துகிற போதெல்லாம் அதற்கு ஒத்துழைப்பு தந்தவர். கலைஞர்களோடு பணியாற்றியவர் என்ற அந்த ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் அவர். இந்த தமிழர் என்ன சாதாரணமாக இல்லை என்று 20 நூற்றாண்டுகளிலே 20 நமது தமிழ் எப்படி வாழ்ந்தது என்பதை அவருடைய உரையிலே சொன்னார். நான் பதிவு வைத்திருக்கிறேன். அவ்வளவு சிறப்பாக உரையாற்றுகின்ற நெல்லை ஜெயந்தா அவர்களே, நம்முடைய கவிஞர் தஞ்சை இனியன் அவர்கள் ஓரிரு முறை கேட்டிருக்கிறேன். தஞ்சாவூர்காரர் பேச்சுக்கும் உடலுக்கும் மிக ஒல்லியாக இருக்கிறார் என்று நான் கருதினேன். அந்த அளவிற்கு சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார்கள். அம்மரியாதைக்குரிய இந்தியாவின் எதிர்பார்ப்பு என்ற வகையிலே உரையாற்ற வந்திருக்கின்ற தனிக்குடி அவர்களே, அன்பிற்கினிய சகோதரியார் மகாலட்சுமி அவர்களே, நன்றி உரை நிகழ்த்திருக்கின்ற அன்பிற்கினிய எங்களது முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினிய ஆதிராவிட குழுவினுடைய தலைவராக இருந்து பணியாற்றுகின்ற அன்பிற்கினிய மதிவாணன் அவர்களே, இங்கே தொடர்ந்து ராமச்சந்திரன் மற்றும் கைலாசம் வருகின்ற அன்பழகன் எங்களோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அன்பழகன் அருண்குமார் எங்களோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். சங்கர் மாநகர கழக செயலாளராக இருந்தவர். பாக்கியநாதன் அவர்கள், முத்தவர்கள், ராஜசேகரன் அவர்கள், சேதுராமன் அவர்கள், கொடி சந்திரசேகர் அவர்கள்,
நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது புதுக்கோட்டை சந்திரசேகர் உள்ளிட்ட கழகத் தோழர்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊரிலே துரைப்பாண்டியனும் ஜெகதீசன் அவர்களும் தொழிலாளரின் சார்பாக பல்வேறு போராட்டங்களிலே பங்கேற்று தொடர்ந்து விவசாய தொழிலாளனுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நான் ரொம்பவும் விரும்பினேன். அப்படி விருப்பப்பட்ட நிகழ்ச்சி சிறப்பாக வந்திருக்கிறது. தலைவர் அவர்கள் முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் முடிவு பெற்று 5 ஆண்டு தொடக்கத்திலே நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவருடைய 72வது பிறந்தநாள் விழா தொழிலாளரின் சார்பாக அவரை பார்த்து இன்றைக்கு யாரெல்லாம் பேசுகிறார்கள். அப்படியே உரத்த குரலில் கையை தூக்கி கொண்டு நேற்று வரை நடிகராக இருந்தவர்கள், ஏதோ அரசியலுக்கு வந்து இன்னும் பொதுமக்கள் ஒரு தடவை கூட பொதுமக்களை வந்து சந்திக்காதவர், கூட்டரங்கிலே கூட்டம் நடத்தி கொண்டு எங்களுக்கு மெயினான எதிரி நீதான் என்று சொல்வதை சொல்கிறார் என்று சொன்னால் அவரையும் இந்த திமுக சந்திக்கும். 2024 மீண்டும் முதலமைச்சராக தளபதி அவர்கள் தான் வருவார்கள் என்று உரக்க குரலோடு பேசுகிறோம். ஏதோ அமைதியாக இருக்கிறார் என்று கருத வேண்டாம். அமைதியாக இருக்கிறார் என்று சொன்னால் ஆழமாக செயலை பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உன்னையும் பார்ப்பார். எனவே எப்படியா இருந்தாலும் மத்தியில் இருக்கிறவர் சொல்கிறார்கள் எங்களுக்கு முதல் எதிரி திமுக அகற்றப்படும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அவரும் முட்டி மோதி பார்க்கிறார்கள். 2014 இருந்து அவர்கள் முட்டி மோதி பார்க்கிறார்கள். இதுவரை ஒரு இடம் கூட அவர்களால் இந்த ஊரில் வெற்றி பெற முடியவில்லை. அவர்கள் ஒரு பக்கம், நாங்கள் பிஜேபியோடு சேர மாட்டோம் என்று சொல்லி இருந்தவர்கள் இன்றைக்கு ஓடி சென்று பிஜேபியோடு சேர்கிறார்கள். இருக்கிற வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்காக பல்வேறு கூட்டணி எல்லாம் சேர்கிறார்கள். அனைத்து பேர்களையும் சந்திக்க திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் நாம் ஆயத்தமாக இருப்போம். நிச்சயமாக கலைஞர் நம்முடைய தளபதி அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே தளபதி அவருடைய பிறந்தநாள் விழா தொடர்ந்து நாங்கள் இந்த பிறந்தநாள் விழாவை ஒரு 100 ஆண்டு காலம் வரை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக கழக தோழர்கள் தயாராக இருக்கிறோம். எனவே அவர் பல்லாண்டு காலம் இதே போல தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய அவாவனை இங்கு நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இங்கு இருக்கிற ஒவ்வொருவருமே சிறந்த பேச்சாளர்கள் பேச வந்திருக்கிறார்கள். ஏதோ எல்லாம் பத்திரிகை எல்லாம் வேண்டும் என்று விஜயகாந்த் வந்தால் விஜயகாந்தை ஒரு பக்கம் தூக்குகிறார்கள். ஒரு பக்கம் திமுக என்று சொன்னால் அவர்களுக்கு பத்திரிகையில் திமுகவை அவருக்கு சொல்லிக் கொடுப்பது எப்படி என்று சொன்னால் திமுகவை தளபதியை திட்டினா தான் உன்னை பேசுவான், இல்லைன்னா பேச மாட்டான், பத்திரிகையில் போட மாட்டான்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் தன்னுடைய சுய லாபத்துக்காக பேசுகிறார்கள். எல்லாம் அமைதியாக முதலமைச்சர் அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நிச்சயம் அவர் காட்டுகிற திசை நோக்கி எங்களுடைய பட்டாளம் நிச்சயமாக பாயும், அதில் வெற்றியும் பெறும். எங்களது திருச்சியை பொறுத்தளவு மத்திய மண்டலத்தை பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை எங்களை 2011 2021 என்னிடம் கேட்டார்கள். நாங்கள் மத்திய மண்டலத்தில் 44 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. 44 சட்டமன்ற தொகுதியில் 1-2 நாங்கள் செய்கிற தவறின் காரணமாக போதுமே தவிர 44 நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொன்னோம். 4 தான் தோல்வி அடைந்தது. 40 தொகுதியிலே மத்திய மண்டலம் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் முழுமையாக திருச்சியெல்லாம் 9க்கு 9 என்ற அளவில் வெற்றி பெற்றிருக்கிறோம். மீண்டும் அதே நிலையில் எடுப்போம். நிச்சயமாக அதே இந்த மத்திய மண்டலம் டெல்டா மாவட்டம் என்பது கலைஞருடைய மாவட்டம், தளபதியுடைய மாவட்டங்கள். எனவே அந்த வெற்றியை நிச்சயமாக தேடி தருவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி வந்திருக்கிற நமது சிவசங்கரும் அவருடைய தந்தையாரெல்லாம் எங்களோடு சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து எங்களோட மாவட்ட கழக செயலாளராக இருந்தவர். அவரும் விவசாயி. இங்கே இருக்கிற எத்தனை பேர் வந்திருக்கிற அத்தனை பேருமே விவசாயிகள் தான். ஏன் பொன்முடி கூட எடுத்தோன்னா எங்களோட மந்திரியாக இருந்த வருஷம் ஒரு 20 ஏக்கர் வாங்கி ஜெயச்சந்திரன் நிலத்தை வாங்கி விவசாயம் தான் பண்ணார். அவர் விவசாயம் தான் பண்ணார். எனவே வந்திருக்கிற ஜெகத்தும் எல்லாம் விவசாயிகள். இதில் இருக்கிற அவன் நம்ம சிவா வந்திருக்கான், பாண்டிச்சேரி சிவா, அவர் பேரை விட்டுட்டான். நாங்கள் விவசாயம் பண்ணுவோம், அவர் எங்களுக்கு விவசாயத்துக்கு உபகரமாக இருக்கிற இங்கே மாடுகளை வளர்க்கக்கூடியவர். கிட்டத்தட்ட இந்த நமது சென்னை மாநகரம் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டிலே பாண்டிச்சேரியிலே அதிகமான மாடுகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த வளர்ப்பாளர். அவரை கேட்டுதான், அவரோடு சேர்ந்தால் நான் மாடு வாங்க போவேன். எனவே நானும் அவரை பார்த்து ஒரு வாங்கினேன். ஆனால் அவரளவுக்கு என்னால் வெற்றி பெற முடியவில்லை. அவரும் வந்திருக்கிறார். சொன்னார், பிஜேபி தம்பி உங்களுக்கு பிஜேபியெல்லாம் எதுக்குறாங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் அதில் இருந்து தப்பிச்சு வந்துடுவீங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை.
நாங்களும் தப்பிச்சிருவோம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நிச்சயமாக உங்களுடைய வெற்றி என்பது தளபதி அவர்கள் எப்படி கலைஞர் காலத்தில் டிஆர் முதலமைச்சர், அதுக்கப்புறம் ஜானகிராமன் முதலமைச்சர் என்பது போல அங்கே ஒரு திமுக முதலமைச்சர் வருவார்கள், அதற்கு தளபதி அவர்கள் நிச்சயமாக உருவாக்குவார்கள் என்பதை சொல்லி, சிவா நல்ல செயல்பாட்டாளர், நல்ல முறையில் இந்த கூட்டத்தை தனக்குன்னா எல்லாம் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. அவன் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் அவன் எந்த வேலையுமே பார்க்கல, இந்த வேலையை தவிர எந்த வேலையுமே அவர் பார்க்கல. எனவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருந்து, இந்த அறிவாலயத்தில் அண்ணன் ஜெயத்ரட்சகன் அவர்கள், நான் இதை கலைஞர் அவர்களை வைத்து திறந்தேன். கலைஞர் அவர்கள் கீழேயும் திறந்து மேலேயும் வந்து திறந்து வைத்தார்கள். திறந்து வைக்கும்போது இன்னும் எத்தனையா திறக்க சொல்லுவேன்னாரு. எத்தனை ஆனாலும் கழக அலுவலகம் என்று சொல்லி அவர் வாழ்த்தினார். அந்த இடத்துல இன்றைக்கு தான் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நீங்கள்லாம் வந்து கழகத்தில் இருக்கிறவர்கள், முன்னோடி பெருமக்கள் வந்து வாழ்த்துவதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி என்ற அளவிலே சொல்லி, உங்கள் அனைவரையும் எங்களுக்கு வடக்கு மாவட்டம், தெற்கு மாவட்டம், மத்திய மாவட்டம் அளவில் உங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்று தலைமை கழகத்தின் சார்பாக வரவேற்கிறேன். வணக்கம், நன்றி.